இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். கடற்கரைக்கு சென்று அந்த கடற்கரை மணலில் அமர்ந்து மனதிற்கு ரம்யமான பாடல்களை கேட்டு அமைதியாக சிந்தித்து எதையுமே செய்யாமல் கடல் அலைகளை பார்த்து கொண்டு இருப்பது, அதிலும் குறிப்பாக அலைகள் ஆக்ரோஷமாக இல்லாமல் கடல் அமைதியாக ஒரு குளம் போல சத்தமில்லாமல் இருக்கும்போது அதை கரையில் அமர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். பல மணி நேரம் பார்த்து கொண்டே இருக்கலாம். அது ஒரு தெரப்பி. ஆம், தெரப்பி போலதான் மனதிற்கு அமைதியை கொண்டு வரும். நாம் கூட ஒரு காரியத்தை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று படபடவென செய்த நேரங்களை விட அமைதியில் அமர்ந்து ரிலாக்ஸாக சிந்தித்து அந்த நிலைமையை பற்றி நன்கு யோசித்து நிதானமாக குறை நிறைகளை ஆராய்ந்து காரியத்தை முன்னெடுக்கும் போது அதை 99% சரியாக செய்துவிடுவோம். அப்படித்தானே? ஆகவே மௌனம், அமைதி, சும்மா இருந்து யோசிப்பது, ரிலாக்ஸ் பண்ணி கொள்ளுவது, ரெஸ்ட் எடுப்பது, எந்த வேலையும் செய்யாமல் அமைதியில் சிந்திப்பது, இவையெல்லாம் அவ்வப்போது நமக்கு தேவைத்தான். அப்பொழுதுதான் குழப்பத்தில் இருந்து நம்மால் தெளிவை கொண்டு வர முடியும், நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். இதை பற்றித்தான் இன்றைய வசனமும் கூறுகின்றது. ஆண்டவரும் கூறுகின்றார், ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். நீங்கள் அமைதியாயிருங்கள் என்கின்றார். எதையும் நாம் செய்ய வேண்டாமாம், அமைதியாயிருந்தால் மட்டும் போதுமாம். தற்போது உங்கள் வாழ்வில் ஏதேனும் பயப்படுகின்ற நிலை வந்திருக்கலாம். காரியம் என் கைமீறி போவது போல் தோன்றுகின்றதே என்று நீங்கள் எண்ணலாம். பதறாமல் நீங்கள் அமைதியில் இருங்கள் என்று இயேசு கூறுகிறார். அவர் நமக்கு தேவன், சகோதரர், தாய், தகப்பன் எல்லாமுமாயிருக்கின்றார். நம் சக்தி என்ன, எதுவரை நம்மால் சமாளிக்க முடியும் என்று எல்லாமே அவருக்கு தெரியும். ஆகவே அவர் கரங்களில் ஒப்படைத்து விடுங்கள். இதுவரை அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் இனிமேல் நம்மை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஜனத்தாரை கைவிட்டு விடுவாரா என்ன? உங்கள் நிமித்தம் அவர் போரிடுவார், உங்கள் பக்கமாய் நின்று யுத்தம் பண்ணுவார். உங்களால் முடியாது என்பது அவர் அறிந்ததே. எனவே இயேசுவே உங்கள் சார்பில் செயலாற்றுவார். அதையும் நீங்கள் சாட்சியாய் காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்களுக்காக போரிடும் எங்கள் ஆண்டவரே, எங்கள் திராணிக்கு மிஞ்சியதாய் சோதனைகள் வரும்போது எங்களை அமைதியாய் அமரச் செய்து நீரே எங்களுக்காக போரிடுகின்றீர், வெற்றி தருகின்றீர். நன்றி இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள்
மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.